இப்ப கார்த்தியோட எங்க அண்ணன் யார் இது சொன்ன பாத்தீங்களா சேட்டன்னு அது சேஷன் உள்ள 2000 பேருக்கு சம்பளம் கொடுக்குற அளவுக்கு வளர்ந்துருக்கீங்க நீங்க. எதுக்கு 2000 பேருக்கு சம்பளம் கொடுக்குற அளவுக்கு வந்திருக்கேன்னா நான் அவ்வளவு வச்சுக்கிறேன். நாங்க ஆமா 2000 நான் வாங்கி கொடுக்குறேன். ஆமா ஏன் மட்டும் ஃப்ரீயா அடிக்கிறீங்க? எப்போ நாளைக்கு ஏதாவது இல்ல 10ஆம் தேதி டியூ கட்டணும். அதுக்கு கதையை கேட்டீங்கன்னா அட்வான்ஸ் வாங்கிட்டே போயிடலாம். கதையெல்லாம் நம்மளுக்கு ஒண்ணு வேண்டாம். அதுதான் அவ்வளவு பெரிய அதே வேணாம். காசு தான் வேணும். இந்த படத்துல இவ்வளவு அழகா பரதநாட்டியம் ஆடினீங்களே, பரதம் எங்க நீங்க கத்துக்கிட்டீங்க? யார்கிட்ட கத்துக்கிட்டீங்க? நாட்டிய பேரொழி பத்மினி அம்மா ஸ்கூல்ல யார்கிட்ட கத்துக்கிட்டீங்களா? சோபனா மேடத்துல கத்துக்கிட்டீங்களா? எங்க இதுக்கு கேரளா போய் பயிற்சி அரங்கேற்றம் info பண்றது. அரங்கேற்றம் எங்க பண்ணீங்க? இந்த கேள்விதான் அவர் கேட்கிறாரு. ஏன் இந்த மூஞ்சி எப்படி ரியாக்ஷன் பண்ண? நீ போய் தாண்டா அவளை சொல்ல இல்ல. போற. என்ன வேணாலும் சொல்லு. வேற ஏதாவது சொல்லி பாரு, மூஞ்சிலே காரி துப்புறன்ற மாதிரி தானே தெரிய வருங்க. இந்த டோட்டல் வடக்கு புத்து ராமசாமி டீம், சந்தானம், கார்த்திகை சார், உங்களோட அடுத்தடுத்து படங்களில் கமிட் பண்ண போற என்னுடைய அருமை நண்பர், எங்களுடைய மானசீக குரு, எந்த படம் பண்ணாலும் இதுல சேஷி இருக்கணும்ன்ற ஒரு எல்லாத்துக்கும் க்ரூ 3 பேர் முன் வச்சு இந்த க்ரூக்கே ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும்னு ஆசைப்படுறோம். ஏன்னா இவ்வளவு நல்ல படத்தை எங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்து ரொம்ப நாள் கழிச்சு சிரிச்சு ஒரு லாஃபிங் ரியாட்டா படத்தை விட்டு வெளியே வரும்போது அந்த ஹாப்பி மொமெண்ட் வந்துச்சு. இயக்குனர் தான் நன்றி சொல்லணும். இந்தியன் க்ரூக்கே நான் சொல்றேன். இல்ல சார்பில் எல்லாருக்கும் நன்றி சொல்றீங்க. எனக்கு தெரிஞ்சு நான் பல இன்டர்வியூ போயிருக்கேன். ஒரு பிரஸ் மீடியால இருந்து நீங்க நன்றி சொல்றது ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த படத்தை நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு வழக்கமா நாங்க தான் உங்களுக்கு நன்றி சொல்லுவோம். அந்த அளவுக்கு உங்களை படம் வந்து சந்தோஷப்படுத்திருக்கும் போது தேங்க்ஸ் டு காட், தேங்க்ஸ் டு டைரக்டர் கார்த்திக் யோகி சார், தேங்க்ஸ் டு எவ்ரி க்ரூ மெம்பர்ஸ். என் கூட வேலை பார்த்தவங்க, என்னை சகிச்சுக்கிட்டு என்னை வந்து இன்னைக்கு வரைக்கும் கூட நின்று எனக்கு சப்போர்ட் பண்ணி ப்ரமோஷனுக்கு வந்து பண்ற என்னோட கேஸ்ட் அண்ட் க்ரூ ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்கும் நன்றி. படத்துல காமெடி சீன் அப்படின்ட்டு ஒரு எஃபர்ட் எடுத்து பண்றது செம்மையா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அண்ட் அதை தாண்டி போற போக்குல அடிக்கிற ஜோக் வந்து இப்ப திடீர்னு என்னடா அந்த இடத்துல மழையை பெய்யல சேராது, அதெல்லாம் போற போக்குல அடிக்கிற சீன், அந்த ஜோக் எல்லாம் அதெல்லாம் எப்படி சார் யோசிச்சு எழுதுறீங்க? எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு? அது சிலதெல்லாம் டப்பிங்ல போடுறதா சார். அது வந்து சில ஐட்டம் இந்த மலையை பேல சேரா இருக்கு, அப்புறம் ஒன்று கருவில கொண்டணும், அப்புறம் வந்து அதெல்லாம் வந்து டப்பிங்ல போட்ட நானே படம் பார்க்கும்போது ஷாக் ஆயிட்டேன். என்னையே கருவிலே கொண்டுட்டாரு. அது எனக்கு தெரியாது. என்னன்னா இவர் ரியாக்ஷன் இப்படி கொடுத்துருப்பாரு. அந்த கிழவன் வந்து எந்த அளவு மேல காண்டா இருக்கான்னா வந்து அந்த டைலாக்கை போடணும் அப்படின்ற மாதிரி சிலதெல்லாம் வந்து நம்ம முன்னாடியே பிளான் பண்ணா சரி. என்ன எல்லாமே ஒரு 5% அந்த இம்ப்ரவைசேஷன் இருக்கும். மிச்சப்படி எல்லாமே எழுதி லாக் பண்ணி இது இப்படிதான் வரணும், இது இப்படிதான் வரணும்னு சொல்லிட்டு லாக் பண்ண விஷயங்கள் தான். ஃபார்ச்சுனேட்லி இது ஒர்க் ஆயிடுச்சு. இந்த படத்துல உங்க கேரக்டரை டீட்டெயிலா பார்க்கும்போது சார், கோமா மிரட்டுறீங்க அப்படின்னாலுமே பயமாவும் இருக்கு, காமெடி பண்றீங்கனாலும் சிரிப்பு வருது. அந்த 2 பேலன்ஸ் உங்கள்கிட்ட எப்பவுமே இருந்துட்டே இருக்கு சார். அந்த ப்ரெப் எப்படி சார் பண்றீங்க? அது உண்மையிலே அது கடவுளுடைய கிஃப்ட் தான் எனக்கு. ஏன்னா யாருக்குமே இப்படி வந்து மல்டி டைமென்ஷன் அமையாது. வில்லன் பண்ணால் அது ஒர்க் அவுட் ஆகும், காமெடி பண்ணாலும் ஒர்க் அவுட் ஆகும், 2 மிக்ஸ் பண்ணாலும் ஒர்க் அவுட் ஆகுங்கிறது உண்மையிலே காட்ஸ் கிரேஸ் தான். இது என்னுடைய தனிப்பட்ட திறமையெல்லாம் ஒன்றும் கிடையாது. இதை கண்டுபிடிச்சார். என்னை வந்து ஒரு கோவக்கார வில்லனாக கண்டுபிடிச்சது இயக்குனர் வசந்தபாலன். என்னை ஒரு காமெடி வில்லனாக பண்ணலாம் அப்படின்னு நினச்சது வந்து எழில் சார். இந்த 2 பேரும் என்னுடைய வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய திருப்பணி ஏற்படுத்தினாங்க. அதை தொடர்ந்து எனக்கு அந்த மாதிரி காமெடி கேரக்டராக வரும்போது முத்தாய்ப்பாக வந்து எனக்கு இந்த படம் அமைஞ்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தில் நான் வந்து வில்லனாகவும் பண்ணல, காமெடினாவும் பண்ணல, ஒரு முட்டாளாக பண்ணியிருக்கேன். பார்த்த ஃபர்ஸ்ட் டைம். வழக்கமாக வில்லன் சேர்ல உட்காந்து காமெடி பண்ணுவேன். முட்டாள் சேர்ல உட்கார வச்சு டே முட்டாள்டா நீன்னு சொல்லி முட்டாள் 1 நான், முட்டாள் 2 ஜான் விஜயன். 2 பேருக்கும் பெரிய ஸ்கோப் இந்த படத்தில். உண்மையிலேயே முட்டாள் கேட்டெல்லாம் பண்ணுறதுக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு குடுப்பனை வேணும். ஏன்னா நம்ம ஒரு அறிவாளித்தனமாக பேசிகிட்டு இருப்போம், அறிவுபூர்வமாகவே எல்லாத்தையும் நடந்துகிட்டு இருப்போம். நம்மளை முட்டாளா நம்மளுக்கு பார்க்கறதுக்குல ரொம்ப பிடிச்சிருக்கு. இல்லை அதுதான் அந்த கையெழுத்து போடுங்க. ஆமாம், அது ஷூட்டிங் ஸ்பாட்ல எல்லாம் சிரிச்சாங்க. எனக்கு பெருசாக சிரிப்பு இல்லை, எல்லாருமே சிரிச்சாங்க. சந்தன சார் பார்த்துட்டு அந்த சீனை மறுநாள் பார்த்து சொன்னார், அண்ணே அந்த சீனு பட்டை கிளப்பிட்டீங்க எக்ஸ்ட்ரான்னு அப்படின்னாரு. ஆமா, அதாவது இல்ல அந்த இன்புட் நான் சொல்லி ஆகணும். அது வந்து நீங்க தான் சொன்னீங்க, நல்லா ஞாபகம் இருக்கு. மேல இருக்கிறது யாருக்கு எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இப்படி நீங்க சொன்னீங்க ஞாபகம் இருக்காயா, மேல இருக்கிறது யாருக்கு எழுத்து அப்படின்னு, அப்புறம் பேப்பர் கீழே இருக்கிறது கையெழுத்தா அப்படின்னு சொல்லிட்டு பேப்பர் நான் கொஞ்சம் இறக்கி சொல்றேன். ஏன்னா இவனுக்கு அந்த அளவு மேல கீழேன்னு சொன்னாலே அடிச்சுன்னு செத்துருவானுங்க. அந்த அளவு மோசமான என்னன்னா, இது யாருக்கு எழுத்து அப்படின்னா ஜான் விஜயன் என்னோட தாடிப்பாரு. அடுத்து எப்படி வரணும், இது யாருக்கு எழுத்து தான் வரணும்ல, இது யாருக்கு எழுத்துன்னா இது யாருக்கு எழுத்து தான் வரணும்ல.
அங்கேயே பெரிய ஒரு இன்டெலெக்சுவலா இது கையெழுத்தா அப்படி அது பெரிய எனக்கு அங்கேயே ஒர்க் அவுட் அங்கே அந்த வேர்ட் பிளே தான் சார். கீழே இருக்க கையெழுத்து கீழங்கிறதே ஒரு வேர்ட் பிளே தான். அங்க ஒரு கிளாஷ் வருது, அடிக்க ஆரம்பிக்கிறது. இல்ல அது அந்த இன்புட் வந்து ஐயா அதான் டைரக்டர்ஸா 3 பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணும் பொழுது அது இன்னும் ஒரு மேம்படுத்தலா இருக்கும் சார். உங்களுக்கு பெரிய கஷ்டமா இருந்திருக்கும் சார் இந்த படத்துல. ஏன் சொல்றேன்னா உங்களை தவிர படத்துல எல்லாம் காமெடி பண்ணிருப்பாங்க. செம்ம கேரக்டர் சார், செம்ம கேரக்டர். சொல்லுவாங்க ஒரு படத்தோட ஸ்கிரிப்டுக்கு வந்து ஹீரோக்கு ஈக்குவலான வில்லனுடைய பலம் வரணும் அப்படிம்பாங்க. அப்படி அமைஞ்ச படங்கள் எல்லாமே ஹிட் ஆயிருப்பாங்க. ஆனால் கார்த்திகை சார் இந்த ஒரு காமெடி படத்துல ஒரு ஹீரோக்கு இணையான ஒரு வில்லனுக்கு செம ஸ்ட்ரென்த் கொடுத்து கடைசி வரைக்கும் அவர் வந்து இறங்காம பார்த்துக்கிட்டாரு. அதுதான் இந்த படத்தோட சக்சஸ் நான் நினைக்கிறேன். நீங்க பேசுங்க சார். சாரி சார். இல்ல எனக்கு கார்த்தி படிக்கும் ஃபர்ஸ்ட் நான் படிச்சுட்டேன். ஸ்கிரிப்ட் எடுத்தோடனே படிச்சுட்டு இது பண்ணிட்டு வந்தேன். சீரியஸா என்ன சொல்லணும்னா எனக்கு இப்படி ஒரு படம் அமையும்லாம் நான் நினைக்கவே இல்லை. நான் உண்மையிலேயே படம் நடிச்சிட்டோம், இது பண்ணிட்டோம். என்னன்னா தனித்தனியாக அடுத்தடுத்த படங்கள் நடிச்சுட்டு இருப்போம். நானும் நடிச்சுட்டு வந்தேன். இந்த காமெடி சீன்லாம் படிச்சிருக்கேனே தவிர எனக்கு ஃபுல்லாகவே அப்படியே விட்டுட்டேன். அப்புறம் படமாக போய் பார்க்கும்போது தான் எனக்கு பயங்கர சந்தோஷமா இருந்துச்சு. இந்த படத்துலேருந்து வர்றதுக்கு எனக்கு ஒரு நாள் பொதுவாக வந்து பெரிய நல்ல படங்களை பார்க்கும்போது அந்த படத்துலேருந்து நம்ம வெளியில் வர்றதுக்கு போராடுவோம். இந்த படத்தில் என்னன்னா நான் நடிச்சிருக்கேன்ல, இவ்வளோ காமெடி படம் இவ்வளோ தேட்டரில் கொண்டாடுறாங்க. சென்னையில் பார்த்தேன், சென்னையிலே 3 பார்த்தேன், வெள்ளூரில் போய் பார்த்தேன். 4 ஸ்க்ரீன் பார்த்தாச்சு. அவங்க சிரிக்கிறாங்கல்ல, அதுவே எனக்கு புதுசாக இருந்துச்சு. ஆக்சுவலி நான் சீரியஸான கதை பண்ணுவேன், ஆனால் எனக்கு பயங்கரமாக காமெடி படம் பார்க்க ரொம்ப பிடிக்கும். நான் அதை பயங்கரமாக கொண்டாடுவேன். நம்ம நடித்த காமெடி படம் போய் பார்த்துட்டு ஒன்று இருக்குல்ல, அது கார்த்திக் தான் நன்றி சொல்லணும். ஏன் நின்ன தெருவு பண்ணா இந்த நிமிஷம் எனக்கு தெரில. திடீர்னு கூப்பிட்டாப்ல, ஐயா வாங்க ஒரு படம் பண்ணலாம்னு சொல்லி என் நண்பர் மூலமாக தான் உள்ளே போனோம். படித்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா சந்தான சார் மாதிரி ஒரு ஆளோட நடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குல்ல, நிறைய நடிகர்களோட சேர்ந்து நடிக்கணும். அதுக்கெலாம் அண்ணனுக்கு பாக்கியமே இருக்குது. எல்லா நடிகர்களையும் சேர்ந்து நடிச்சிடாரு. நமக்கு சந்தான சார் நடிக்கிறது முதல் படம், எனக்கு அவரோட சேர்ந்து நடிக்கிறது சந்தோஷமா இருந்துச்சு, மகிழ்ச்சியா. வில்லன் ரோல் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க, அதுக்கு முன்னாடி சம் எக்ஸப்ஷனலான பெர்ஃபார்மன்ஸ்லாம் கொடுத்துருக்கீங்க. ஸோ இந்த படம் முடிச்சது வருமா திரும்ப வில்லன் அப்படின்ற ஃப்ளேவர்லேயே வந்துட்டு இருக்கிறத நீங்கள் பாசிட்டிவாக பார்க்குறீங்களா, இல்லை எனக்கு கேரக்டர் ரோல்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுன்ற இன்ட்ரெஸ்ட் இருக்காது? இல்லை அப்படி இல்லை. நம்ம அது இயக்குநர்கள் எழுதுறது தானே, நம்ம விரும்புறது இல்லை. ஒரு கதை நல்ல கதைக்குள்ளே இருக்கணும்னு முதல்ல நினைப்போம். அதோட முக்கியமாக வெற்றி படங்கள்ல இருக்கணும்னு நினைப்போம். அந்த மாதிரி வில்லன் தான் இல்லை. உங்களுக்கு பர்சனலாக ஒன்று இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல சார்? இப்போ எனக்கு வந்து இப்போ ஆங்கராக இருக்கேன், அடுத்து நான் படம் பண்ணணும்னு ஆசை. அந்த ஒவ்வொருத்தருக்கு ஒரு ஆசை. என்னோட அந்த விருப்பம் எல்லாமே நான் டைரக்ஷன் பண்ணுற படங்களில் மட்டும்தான் வச்சுக்கிருவேன். எனக்கு வந்து இப்படி கதை பண்ணணும் அப்படி பண்ணணும்னு. ஆனால் இங்கே நடிக்கணும்னு வரும்போது நான் பிளாங்காக தான் வருவேன். இயக்குநர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை செஞ்சுட்டு அப்படியே போவேன். அங்கே நம்மளால் ஏதாவது தோணுச்சுன்னா ஐயா இப்படி பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்குறது, நல்லா இருக்கு பண்ணுங்க அப்படின்னா பண்ணுவோம். இல்லைங்க இது சரியாக இருக்காதுன்னா சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவேன். அண்ட் ஒரு காமனான கொஸ்டின் சார், 3 பேருமே இதுக்கு பதில் சொல்லணும்னு ஆசைப்படுறோம். ஏன்னா பீரியாடிக் ஃபிலிம் கிட்டத்தட்ட அப்படியே சொல்லலாம், கொஞ்சம் விண்டேஜ் ஸ்டைல் போகுது இது அப்படிங்கும்போது அதில் நான் என்னோட கேரக்டருக்கோ இல்லை என்னோட கதையை நரேட் பண்ணுறதுக்கோ நான் நடிக்கிறதுக்கோ நான் இந்த சேலஞ்சாக இந்த விஷயத்த பார்த்தேன் அப்படின்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க? எனக்கு இது கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்துச்சு. எனக்கு வந்து ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டில் கொஞ்சம் ஒர்க் இருந்தது கண்டிப்பாக. ஏன்னா பெரிய சேலஞ்ச் என்ன, டிக்லோனாவோட இது சிஜி அதிகம். நிறைய பேர் சொல்லுவாங்க டிக்லோனா ட்ரிபிள் ஆக்ஷன் எல்லாமே மாடர்ன் திங்ஸ். இதில் என்னன்னா அந்த செல்ஃபோன் டவர், சன் டைரக்ட், அந்த சன் டைரக்ட் அந்த டிடிஹெச்லாம் இருக்கு தெரியுமா, அந்த டாடா ஸ்கே மாதிரி டிடிஹெச் நம்ம வந்து எங்கே கிராமத்துக்கு போய் வச்சாலுமே ஒய்டு தான் டிடிஹெச் வந்துடும். நம்ம மூமெண்ட் ஷாட்டே போக முடியாது. மூமெண்ட் ஷாட் போனாலுமே அது ரோட்டோ போட்டு எரேஸ் பண்ணும். சிஜி இந்த விஷயங்கள்லாம் இருந்தது ஆர்ட் டிபார்ட்மெண்ட். மேக்கப் அண்ட் காஸ்டியூம்ஸ், மேக்கப் அண்ட் காஸ்டியூம்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த மேக்கப் வந்து ரொம்ப ரெட்ரோ போயிடக்கூடாது, ஒரு மாதிரி கரெக்டான பேலன்ஸில் இருக்கணும். கடைசியாக ரொம்ப சேலஞ்சு அந்த படத்தோட டோன் என்னவா பிடிக்க போகிறோம் அப்படின்னு. டோன் வந்து பார்த்தீங்கன்னா படம் ஆக்சுவலாக கலர்ஃபுல்லாகவே இருக்கும். ஏன்னா அந்த காலத்துல என்ன கலர் இல்லாமல் இருந்தாங்க, அந்த காலத்துல என்ன பிளாக் அண்ட் ஒயிட்லாம் சுற்றி அப்படி இல்லை, கலர்ஃபுல்லாகவே பண்ணுவோம். ஏன்னா அந்த காலத்துலயும் கலர் இருந்தது. ஏன்னா வைப்ரண்டான கலர்ஸ் போடுவாங்க. ஒரு 7-8 கலர்ஸ் தான் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த விப்ஜாரில் 7-8 கலர், அந்த 7-8 கலர்லேயே தான் மெயின்டைன் பண்ணும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் சேலஞ்சாக இருந்தது. அண்ட் லாஸ்ட்டாக சொல்லணும்னா சந்தான சார் அந்த மெட்ராஸ் பாஷையை சுற்றியே சில நிறைய படங்கள் வந்திருந்தது. அது இல்லாமல் அது இல்லைன்னு இதில் சொல்ல முடியாது. அது இல்லாமல் நியூட்ரலான ஒரு ஸ்லாங் ட்ரை பண்ணணும். ஏன்னா ஐயா வந்து மதுரை பாஷை பேசுவார், இவர் கோயம்புத்தூர் அந்த ரேஞ்சில் போவார். சேசுனி என்ன பண்ணாலும் மெட்ராஸாக நான் பேசுவேன் போய் அப்படின்ட்டு போயிட்டார். ஸோ அட்லீஸ்ட் சந்தானாவது கொஞ்சம் வந்து இங்கிலீஷு இதெல்லாம் தவிர்த்து பேசணும். ஸோ இதெல்லாம் சேலஞ்ச். இந்த படத்தில் 8ஆம் இருந்திருக்கேன் மேம், 8ஆம் இருந்திருக்கேன்.
இல்ல நான் கணக்கு இருக்கா சொல்றது. கேட்கறதுக்கு எடுத்து வந்து கேட்கறது 8ஆம் தேதிக்கு ஏமா பாரு. ஆமா அதெல்லாம் நான் சரி என்னன்னா நான் சேஷுவை கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஏன்னா அவர் அப்படி பேசினாதான் காமெடியா இருக்கும். நம்ம எத்தனை மிட்ரி சர்க்கிள் இப்ப கொஞ்சம் சாராயம் கூடுறா அப்படின்றதெல்லாம் அவருக்கு சரி விட்டேன் நான். சரி அந்த ஒரு லிபர்ட்டி எடுத்துக்கலாம் அந்த இடத்துல ஒரு பதட்டம் கிரியேட் ஆச்சு சார். ஐயோ குடிச்சு வந்துட்டு ஐயோ கெடுத்துட கூடாது, நைட்டு மட்டும் தாண்டிருங்க எப்படியாதுன்னு நமக்கு அந்த சீட்ல உட்காந்துரும் போது ஒரு இது கிரியேட் ஆகுது. அம்மா நான் ரொம்ப பயந்துட்டோம்மா. அண்ட் இப்போ இந்த மீம் கல்ச்சர் பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு சார். அந்த மீம் கல்ச்சர் ட்ரெண்ட் ஆயிட்டுல வடிவேல் சார், கவுண்டமணி சார் எப்படி போயிட்டு இருக்காங்க, உங்களோட டெம்ப்ளேட்ஸும் போயிட்டு இருக்கு. ஆமா, பாத்துருக்கீங்க. அதிகமா போயிட்டு இருக்கு. அதுல நீங்க பார்த்த டெம்ப்ளேட்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச டெம்ப்ளேட் எது, ரொம்ப பிடிச்ச மீம் எதுனா எதை சொல்லுவீங்க? அதுதான் நானும் சூரியன் பண்ணது மாமா மாப்பிள்ளை காமெடி. நான் மாமா இப்படியா மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லுவார் இல்லையா, அந்த தேசிய ராஜா டெம்ப்ளேட் அதுதான் ஓவர். வீக்லி 2 வந்துகிட்டே இருக்கும். அப்புறம் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் என்னைக்கெல்லாம் வின் பண்ணுதோ கிரிக்கெட்ல 2020 அன்னைக்கெல்லாம் தேசிய ராஜா கிளைமேக்ஸ்ல டான்ஸ் ஆனோம் இல்லையா கண்ணம் ஸ்டைல, அது வந்து மினிமம் ஒரு 100 பேர் அனுப்பிச்சிருவாங்க. அது வந்து இன்னைய வரைக்கும் இந்த வருஷம் 20 ஸ்டார்ட் ஆக போகுது. அதில் சென்னை சூப்பர் கிங்ஸ் என்னைக்கெல்லாம் வின் பண்ணுதோ அன்னைக்கெல்லாம் நான் டான்ஸ் ஆனது போடுவாங்க. அது எனக்கு உண்மையிலே பெருமை. ஒரு எல்லாத்துக்கும் மீம்ஸாகவும் ஒரு சென்னை சூப்பர் கிங்ஸ் வெற்றிக்காகவும் நம்மளை பயன்படுத்துறாங்க. ரொம்ப ஹாப்பி. அண்ட் சார் உங்களுக்கு அரசாங்க வேலைக்கும் உங்களுக்கும் உள்ள காதல் பத்தி பேசணும்னு நினைக்கிறேன் சார். ஏன்னா நீங்க டைரக்ட் பண்ண படத்துலயும் ஹீரோ அரசாங்க வேலை, இதுக்கு முன்னாடி பண்ண ஜெய்பீம்லயும் அரசாங்கம், இதுலயுமே அரசாங்க வேலை, டைலாகே வச்சிருப்பாரு அரசாங்க வேலை வேணா அருணா கேர் இடுப்புல கட்டிட்டா. அதை பத்தி கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பேசணுன்றதுக்காக சார். உங்களுக்கு அது மேல என்ன அப்படி ஒரு காதல் உங்களுக்கு அமையறதா, இல்ல நீங்க எழுதும் போதுமே அதை எழுதிருக்கீங்களா அதுக்காக கேட்க? இல்ல அப்படியும் இல்ல, எனக்கு பிடிக்காத அரசாங்க வேலை தான். அரசாங்க வேலை விஷயம்னா போய் உட்காந்து அது நானும் அரசாங்க வேலை பார்த்தாலும் வந்தேன். 14 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு தான் நான் வந்தேன். சேலஞ்சிங்கே இல்லாத வேலை தான். அப்படி ஒரு வேலையை அப்படி சொல்லிட முடியாது. எனக்கு என்னோட தனிப்பட்ட கருத்து அது. எனக்கு அந்த இதுல ஆனா எனக்கு வர்றது எல்லாம் அப்படிதான் வருது. நான் விட்டாலும் என்ன வந்து போலீஸ் விடல் மாட்டேங்குது. ஒண்ணு போலீஸ் படம் ஒர்க் பண்ணுவேன், இல்ல போலீஸா நடிப்பேன். அதனால அது என்னமோ சொல்ல திருப்பி சாரை வச்சு அடுத்து ஹீரோனோட ஒரு டூயட் ஒன்று எடுக்கலாம். சேலையெல்லாம் மூஞ்சில் அப்படியே பட்டு போறோம். யோசிச்சு பாருங்க, ஒரு ரோஜாப்பூ தோட்டத்துல கூலிங் கிளாஸ் போட்டு அது விண்டேஜ் காஸ்டியூம் உடைய கருப்பு ரோஜா அது பக்கத்துல கிஸ் பண்ண வரும்போது பூ வந்துடும். அந்த மாதிரிலாம் பண்ணுவார் கண்டிப்பா. இல்லைன்னா பண்ண மாட்டேன் சொல்லுவார் மனசுல. ஏண்டா நான் நல்ல வில்லனா நடிச்சிட்டு இருக்கேன்டா, ஆல்ரெடி மொட்டராஜேந்திர கூட்டி. இல்ல எனக்கு வந்து எனக்கு ரொம்ப முக்கியமான படம் இது. என்னன்னா இப்ப என்ன பார்த்தவங்க எல்லாரும் ரொம்ப சீரியஸா அப்படி பண்ணிட்டு, இதுதான் எனக்கு ஒரு சேலஞ்சு இதா இருந்துச்சு. தேட்டர் விட்டு வெளில வந்தோன்னா கார்த்தின் என் ஃப்ரெண்டு சொன்னாப்ல, ஐயா இப்படி ட்ரை பண்ணணும் நீங்க, இனிமே அடுத்த படங்கள்லாம் எல்லாம் ஃபுல் காமெடியாவே பண்ணுங்க அப்படின்னாப்ல. எனக்கு நான் அண்ணனை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கேன். அண்ணனால ஜெயசூர்யாட்ட சார் இருந்தப்ப ரொம்ப நாள் பேசிட்டு இருப்போம் 2 பேரும் உட்காந்து. அப்படியா 2 பேரும்? நான் வந்து ஒர்க் பண்ணல, விஜயசூர்யா சாருக்கு கமிட் ஆகி உட்காந்துருந்தோம். மணி சார் கமிட் ஆயிருந்தாரு. நான் அண்ணா அப்பா இங்க வருவாரு. யார் ஒரு பண்ணா இவரு மணிகண்டன். ஆமா இப்ப படம் பண்றல. அப்போ பேசிட்டு இருப்போம். என்னன்னா அண்ணன் வந்து 2யும் ஒன்னா பண்ணுவாரு. காமெடியும் ஒன்னா பண்ணுவாரு, சீரியஸ் கேரக்டரும் பண்ணுவாரு. எனக்கு ஆச்சரியமா இருக்கு அவரை பார்க்கும்போது. இப்படி இதெல்லாம் வரப்பிரசாதம் இல்ல, 2 கேரக்டர் ஒரு ஆள் பண்ண முடியும். அவர் இம்மிடியேட்டா அது மாறியும் பண்ணிக்கிறாரு அவரு. அதனால நான் வந்து மாயாண்டி குடும்பத்தால அண்ணனை பார்த்து மிரண்டிருக்கோம். அண்ணன் கூட சேர்ந்து நடிக்கவே சந்தோஷமா. நீங்களும் ரைட்டர் டைரக்டர், நீங்களும் அதான். நீங்க வந்து அவங்க 2 பேரும் ஆக்டர் ஆக்கி அழகு பார்த்துட்டீங்க. நீங்க எப்போ ஒரு ஆக்டர் ஆக்கி அழகு பார்க்க போறீங்க? எடுக்கிறதா இருந்தா என்ன கதை எடுப்பீங்க அவரை வச்சு? இல்ல கார்த்தி சாரோட நடிப்பை நான் ஏற்கனவே மாநகர படத்துல பார்த்திருக்கேன். பணி வாங்கிட்டு இன்னொரு படத்துல பார்த்திருக்கேன். ஒரு தடவை கார் ஷாட் சிங்கிள் ஷாட்ல ஒன்று இவரும் நம்ம கார்த்திக் சார் இன்னொரு கார்த்திக் ஆர்டிஸ்ட் இருக்காரு, டிஎம் கார்த்திக், அவரும் சேர்ந்து பண்ண அந்த ஷாட்டை பார்த்தேன், மிரண்டேன். இவர் உண்மையில் நடிக்க தான் வந்திருக்காரு எனக்கு தோணுச்சு. எனக்கு இவர் எப்போ டேரக்டரானு சார் தெரியல. ஆக்சுவலா நடிக்கிறதுக்கான எல்லா இலக்கணமும் இருக்கு, உடம்பு மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க இவர் ஹீரோ. நான் என்னோட நான் டைரக்ட் பண்ணா கண்டிப்பா கார்த்திக் சாருக்கு ஒரு இடம் உண்டு. என்ன மாதிரி ஜானல்? அது என்ன ஜானல் செட் ஆகுது. அவர் எந்த ஜானல் பண்றனோ, நான் இப்போ ஸ்கிரிப்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றேன், அதுல அவருக்கான கேரக்டர் இது அவருக்கு நல்லா இருக்கும். சும்மா நடிக்க வைக்க கூடாது. இப்போ எனக்கு எப்படி இந்த படத்தில் நல்ல கேரக்டர் கொடுத்து நல்லா இருக்கு சார் அப்படின்னா அது மாதிரி இருந்தால் தான் நான் கூப்பிடுவேன். கண்டிப்பாக நடக்கும். உங்களோட வியூஸ்ல சார் இவரை கேளுங்க, இவர் தான் மெயின். ரொம்ப சீரியஸா இருப்பாங்க படத்துல. கார்த்தி வந்து ஸ்பாட்ல நான் நிறைய இயக்குனர் ஒர்க் பண்றேன். கார்த்திட்ட நான் பார்த்து ரசிச்ச விஷயம் என்ன, நடிச்சு காட்ட மாட்டாப்ல, நடிச்சே காட்ட மாட்டாப்ல, சொல்லுவாப்ல. நம்ம எதாவது சொன்னோம்னா ஐயா இதை அப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாமா அப்படிம்பாப்ல. நாங்கள் டிஸ்கஸ் பண்ண இப்படி பண்ணிக்கலாங்கன்னு. அப்புறம் மற்றவங்களும் சொல்லும் போது அதே தான், யாருக்குமே நடிச்சு காட்டல. பாட்டுக்கு வருவார், டைலாக் சொல்லுவார், அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுலேருந்து பெர்ஃபார்ம் பண்ணுறது உள்ளே போய் ஒன்று எடுத்து வாங்கிக்கிறாரு. இப்போ கார்த்தியோட
எங்க அண்ணன் கேமரா லைவ்ல இருக்கு. யார் இது? சொன்ன பாத்தீங்களா, சேட்டன்னு அது சேஷன். உள்ள வரும்போது பேனரை தள்ளி சொன்னேன்ல. கீழே சாய வச்சு கேமரா லைவ்ல போயிட்டு உட்காருங்க. நான் சொன்னேன்ல, சேட்டன்னு சேஷன் தான். ஷூட்டிங்ஸ் பண்ணி எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணலாம். இவர் தட்டி தட்டிட்டு வர மாட்டேன். சார் அவங்க தந்தாங்க சார், நான் தரல. இப்படி போ. வரவே சார். பேனர் தள்ளி ஆங்கர் இப்படிதான் ஷூட்டிங்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். என்னங்க சார் புரியுதா டெக்னிக்? 2000 பேருக்கு சம்பளம் கொடுக்குற அளவுக்கு வளர்ந்துருக்கீங்க நீங்க. எதுக்கு ஆ? நானா ஆமா 2000 பேருக்கு சம்பளம் கொடுக்குற அளவுக்கு வந்திருக்கேன்னா நான் அவ்வளவு வச்சுக்கிறேன். ஆமா. நான் எனக்கு வந்து இது பாரு நான் இது பாருண்ணே. ஆனா நான் அதிகமாலாம் எதுவும் பேசல, எதுவும் இது பண்ணல. நான் என்ன சொன்னேன், இந்த பரதநாட்டிய கட்டப்புக்கு வந்து அந்த ஜுவல்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போயிட்டேன் சார். அதெல்லாம் வாடாட்டாரு இவரு. அது 2000 ரூபாய் வச்சிருந்தீங்கல்ல? இல்ல அது 2000 ரூபாய் வச்சுல. 2000 நான் வாங்கி கொடுக்குறேன். ஆமா ஏன் படத்துல ஃப்ரீயா அடிக்கிறீங்க? இப்ப என் படம் நடிக்கிறதா நீங்க யோகி சம்பளம் தான் நான் தருவேன். நீங்க புது சம்பளம் தமிழ்ல என்ன ஒரு படம் இப்போ உள்ள ரேட்டுக்குலாம் வரக்கூடாது. சரி 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 சரி. அதெல்லாம் கண்டிப்பா அதெல்லாம் பண்ணிக்கலாம். எப்போ நாளைக்கு ஏதாவது இல்ல 10ஆம் தேதி டியூ கட்டணும். அதுக்கு தாங்க நாளைக்கு ஏதாவது முடிஞ்சா இந்த மாசம் 10ஆம் தேதி டியூக்கு. கதையை கேட்டீங்கன்னா அட்வான்ஸ் வாங்கிட்டே போயிடலாம். கதையெல்லாம் நம்மளுக்கு ஒண்ணு வேண்டாம். அதெல்லாம் அவ்வளவு பெரிய அதே வேணாம். காசு தான் வேணும். வந்தமா இந்த படத்துல பரதநாட்டியம் போடாச்சு, அடுத்த படத்துல குச்சிப்புடி, அதுக்கப்புறம் கதை கழிவு போட்டு போயிட்டே இருப்பேன். அட நீ உருளை சொன்னா கூட உருண்டு போயிருக்கிறேன். உருண்டு முடிச்சு எழுதும் போது கையில சொல்றாரு. சொல்றதா அப்ப நான் எடுத்து நீ எங்கேயும் போறேன். நான் என்ன யாருக்குன்னு வச்சுக்க போறேன். நாளைக்கு காலையில எடுத்து போனா டக்குனு எடுத்து போய் டெபாசிட் போட்டு அப்படியே ஜிபேல மாத்தி கொடுத்துருப்போம். அப்படிதான் நம்மளே பேசியிருந்த ஒரு மாதிரி இருக்கு. தயவுசெய்து அவர் என்ன கேள்வி கேட்க அது மட்டும் பட்டு அது நல்லதா சார் இருக்கு. நீங்க கேக்குற கேள்வியை கேளுங்க. இந்த படத்துல இவ்வளவு அழகா பரதநாட்டியம் ஆடினீங்களே, நீங்க பரதநாட்டியம் எங்க கத்துக்கிட்டீங்க? யார்கிட்ட கத்துக்கிட்டீங்க? நாட்டிய பேரொழி பத்மினி அம்மா ஸ்கூல்ல யார்கிட்ட கத்துக்கிட்டீங்களா? சோபனா மேடத்துல கத்துக்கிட்டீங்களா? எங்க இதுக்கு கேரளா போய் பயிற்சி எடுத்தீங்களா? அரங்கேற்றம் எப்ப பண்ணது? அரங்கேற்றம் எங்க பண்ணீங்க? இந்த கேள்விதான் அவர் கேக்குறாரு. அரங்கேற்றம் எங்க பண்ணீங்கன்னு எங்க கத்துக்கிட்டீங்க? ரொம்ப வருஷமா பிராக்டிஸ் பண்ணி பண்ண மாதிரி இருக்கு. இது வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா வந்து ஏன் இந்த மூஞ்சி எப்படி ரியாக்ஷன் பண்ண? நீ போய் தான் அவளை சொல்ல சொல்லு. வேற ஏதாவது சொல்லி பாரு, மூஞ்சிலே காரி துப்புறன்ற மாதிரி தானே தெரியும் இருக்க. இல்ல 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 இந்த ரியாக்ஷன் பாருங்கள, ஏதாவது சொல்லி பாரு அப்படியே மூஞ்சி அதுக்கு ரெடி ஆகுறாரு. இல்ல நீங்க கத்துக்கிட்ட பெரிய இது மாதிரி இவருக்கு தெரியல. இது சப்பாசின்னு ஏதோ ஒன்று ஆடி கீடி ஒரு அமகலம் பண்ணிட்டு இங்க வந்து பில்டப் பண்ணித்தரேன். ரெடியா இல்ல இப்ப என்னன்னா பரதநாட்டியம் கரெக்டா ஆடிட்டு இருந்தாரு. எந்த பரதநாட்டிய கலைஞர் கத்துக்கிட்டு இல்ல மாறி அடிக்கிற மாதிரி அதுல எல்லாம் எங்க கத்துறான்னு தெரியல சார். ஓப்பனிங்ல பாத்தீங்களா எப்படி இது வச்சு இதை மாத்திரம் கத்துக்கினேன். கண்ணு கண்ணெல்லாம் கத்துக்கல. அது வந்து இவர் கண்ணுல இப்படி வச்சு அந்த இதை மாத்திரம் இப்படி வச்சு இது இப்படி அப்படியே வச்சு அப்படி இப்படி பார்க்க சொன்னது டைரக்ட் ஐடியா. அடுத்தது அதே மாதிரி கீழே தரையில வந்து அப்படி இப்படி பின்னாடியே போக சொன்னது டைரக்ட் ஐடியா. இந்த காலை சக்கன்னு போனான்னு அதுக்கு ஒரு அளவுக்கு நம்மளுக்கு பேலன்ஸ் இருக்கு உசாரா அது போயிட்டேன். அந்த சலங்கை மட்டும் கலக்கலன்னு காமிக்கிறது. அதுல இப்ப நான் வந்து பிராக்டிஸ் பண்ணது வந்து கத்துக்கிட்டது வந்து இந்த இதுதான். இப்படி போடுறது இப்படி போய் வந்து காலை அதுக்காக மாதிரி தூக்கிட்டு அதான் இதெல்லாம் இப்படி எல்லாம் வச்சிருந்தேன். இன்னும் இப்படி எல்லாம் பிராக்டிஸ் பண்ணி வச்சிருந்தேன். அதெல்லாம் உண்மை என்னன்னா எப்பயுமே ஷூட்டிங் அண்ணன் வந்து கடைசி மேல ஆளை காணும். உண்மையிலே சீக்கிரம் அவர் பார்க்கவே முடியல. காஃபி எடுத்து வருவான்னு பார்த்தா ரூம்ல உட்காந்து ஃபுல் ட்ரைனிங். அது போட்டு பிராக்டிஸ் எல்லாம் பண்ணி பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து ஆடி ஒரு ரவுண்டு முடிச்ச உடனே ரைட் ஓகே சூப்பர்னா அப்புறம் இப்போ வந்து இது மாத்திரம் க்ளோஸ். இவ்வளவு நாளை ரொம்ப கஷ்டப்பட்டு ப்ராக்டிஸ் பண்ணி ஆடணும். இவங்க கண்ணுக்கு மட்டும்தான் க்ளோஸ். இப்படி கை வச்சுங்க அப்படியே இப்படி பாருங்க. சரி சார் என்னடா இது இவ்வளவு கஷ்டப்பட்டு தம் பிடிச்சி ஆடிக்கிறோம் இதுக்கு மட்டும். அதுக்கப்புறம் நீங்க 10 இப்படி பண்ணுங்க இதுக்குதான். ஆனால் இதெல்லாம் தான் ஒர்க் அவுட் ஆகும். இப்ப நம்ம முறையா பரதநாட்டியம் காட்டுங்க. அது மட்டும் நான் முடிச்சேன். அது வந்து அதுதான் சூப்பர் மேட்டர். அது ஒருத்தர் இந்த ராரா அந்த சாங் ஒருத்தர் இதுல பார்த்தேன். அந்த இதை பார்த்தேன் அப்படி நிக்கும். இல்ல இப்படிதான் இதான் ஃப்ரீஸ் பொசிஷன் இருந்தது. ஏன்னா ஒரு ஃப்ரீஸ் பொசிஷன் பிடிச்சிருங்கன்னா நீ கடைசிக்கு அந்த பொசிஷன்ல இருக்கணும் அப்படின்னு நான் பிடிக்கிறேன் பாருங்க ஃப்ரீஸ் பொசிஷன். அத அவர் வந்து ஆடி ராரா லக் அந்த இது முடிவு அப்படி நிக்கும். ஒருத்தர் வந்து அப்படி நின்று அந்த ஸ்டெப் பரதநாட்டியம் இதோட சூப்பரா இருந்தது.
நான் என்ன பண்ணிட்டேன், அங்கே ஆடும்போது பிடிக்கலன்னு அப்படி எழுந்து நிற்க முடியாது, எழுந்து நின்று அதை காட்டுவேன். அதை ஜான்வி சார் கிட்ட வந்து ஆடு அப்படி இருந்துருவேன். அப்படியே தலையை குஞ்சு அப்படியே இருந்து அதுக்கப்புறம் என்ன ஆட்டம், பித்தல் ஆட்டம். சரியான கவுண்டர், என்ன ஆட்டம் இது. சார் நீங்க கேட்கணும்னு நினைச்சேன் 2 கேள்வி அவர்கிட்ட. நீ எல்லாம் ஒரு மனுஷனா? அவர் யோசிக்கிறாரு. இல்ல அங்க மந்திரம் 2 சொன்னீங்களே, அந்த மந்திரத்தை கேட்டு அசந்து போயிட்டா, அந்த மந்திரத்தை எங்க கத்துக்கிட்டியா அப்படின்னு சொல்லி. இவர் வீட்டுல உட்காந்து ஒரு மந்திரம் சொல்லி இல்ல, எனக்கு மந்திரம் போடுவீங்களா? ஆமா ஆமா, அவர் வீட்டுல உட்காந்து அவங்க வீட்டுல மந்திரமா? ஏதோ கஸ்கா பதோ பஸ்கா குதாக பலே குஸ்கா ஏதோ நம்ம ஒரு ஃப்ளோல விட்டுறது ஏதோ ரைமிங்ல. அந்த இதுக்கெல்லாம் வந்து கேப் கொடுத்த ஒரு விஷயம் இருக்குல்ல சார். இல்ல நான் வந்து அண்ணன் கூட வந்து அந்த சமயத்துல நம்ம டிராவல் நடிகர்களோட சில நேரம் அந்த பாக்கியம் வந்து நடிகர்களுக்கு கிடைக்கும். உட்காந்து நம்ம திரையில பார்த்து ரசித்தவங்களோட உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது அண்ணன் வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர். காலையில டீ என்னன்னா முறுக்கு, அண்ணன் பொட்டத்தை முறுக்கு இருக்கு எங்களுக்கு. அந்த மாதிரி காப்பி பிளாஸ்க்ல காப்பி வாங்கிடுவேன். காப்பி ஸ்ட்ராங்கா காப்பி. நாங்க 2 பேரும் ஒரே கேரக்டர். நானும் தமிழ் சார் மாறன் சார் ஒரே கேரக்டர். எல்லாம் ஒரே கேரக்டர். நடுவுல டோர் ஓபன் பண்ணி விட்டுருவா. அப்பதான் இவர் அடிக்கிற கமெண்ட்லாம் கேட்கணும். காஃபி அதுக்கப்புறம் எல்லாரும் யூஸ்வலா வாங்குறது இல்லாம விஸ்கி எல்லாம் கிடையாது. யூஸ்வலா வாங்குறது இல்லாம பொறி உருண்டை, கமர்கட்டு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அங்க போனா ஆமா அந்த மாதிரி விஷயங்கள், பட்டர் பிஸ்கெட் இருக்கு சாப்பிட்டா. ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு ஒரு நாள் மொத்த கும்பலும் வரல. இங்கே பிரதீப், செம்பிள், ஜெகன் அண்ணன் யாருமே வரல. எங்கே போனாங்க கேட்டா என்னோட அசோசியேட் சொல்கிறான் ஆல்பின், எல்லாரையும் வட வழியில் வண்டி நிறுத்தி வச்சு பஜ்ஜி வாங்கி கொடுத்துருக்காங்க. சிரிக்கிறாருங்க, டைம் போயிட்டு இருக்கு. செம்ம டேஸ்டிங்க ஏங்க செம்ம. அப்ப நிலைமை வச்சு வைக்கிறேன், யாரா இது பஜ்ஜி வாங்கி கூட ஆர்டர் பண்ண? சேஷு தாங்க வண்டியை நிறுத்தி நான் வந்தோன்னு சொன்னேன்னே, நீங்க பஜ்ஜி சாப்பிடுங்க, எல்லாரும் வச்சு எல்லாரும் சாப்பிட்டுப்பா பஜ்ஜின்னு. இதோட ஹைலைட் என்னன்னா, அவங்க வந்து அந்த அம்மா வந்து ஒரு பக்கம் டீ போட்டுன்னு இருக்காங்க, பஜ்ஜிக்கு மாவு பிசி ரெடியா இருக்கு, எண்ணெய் காஞ்சி போச்சு, 1 நிமிஷம் இருக்கா வர, 1 நிமிஷம் இருக்கு, போட ஆள் இல்லை, சுமத்தியா காக்குறாங்க பாருங்க. ஒண்ணா போட்டு சூடா எப்படி இதுப்பா சூடா இருக்குது, அப்பதான் அசிஸ்டன்ட் சார் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு தேர்வு கூப்பிடுறாங்க. அது ஒரு 10 நிமிஷத்துல வந்துட்டப்பா, சுட 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 அந்த போண்டா பஜ்ஜி என்னங்க. அதை விட்டுட்டு அதை மீறி தாண்ட மனசு வரல, மனசு கேட்கல. இவ்வளவு வேலை இந்த ஒரு இடத்துலதான் நீங்க இன்னும் கவனிக்கணும். அதை நாங்க வாங்கி அங்கேயே சாப்பிட்டுட்டு வரல, எங்க சக நடிகர்கள் எல்லாருக்கும் பொட்டல கட்டி எல்லாருக்கும் இது ஒண்ணு போயிட்டு இருக்கு, பஜ்ஜி வச்சு ஒண்ணு போயிட்டு இருக்கு. ஆனா லேட்டா வந்தோன்னு நான் செம்ம டென்ஷன் ஆயிட்டேன். எல்லாரும் அண்ணனை கூப்பிடுங்க அப்படின்னா, தம்பி நீ ஒரு பஜ்ஜி சாப்பிடு அப்படின்னாரு. முதல்ல பஜ்ஜி சாப்பிட அப்புறம் பேசிக்கிறோம். எல்லாம் ரெடியானவெல்லாம் இப்ப நம்ம தான் பஜ்ஜி சாப்பிட்டு இடத்துல இல்ல, ரெடியானவெல்லாம் கேரளாவில் இருக்கவெல்லாம் எட்டி பார்த்துன்னு வச்சு ஆளுக்கு 2 பஜ்ஜி வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கா. அவரு இவரு எல்லாம் என்னன்னா ஒரு எல்லா விஷயங்களுமே ஒரு கலகலான்னு அப்படியே போச்சு. அந்த விஷயத்தெல்லாம் வந்து விட்டு கொடுத்தாரு. சரி பஜ்ஜி தானே சாப்பிட்டு போட்டோம், அந்த ஒரு குணம் தான் எனக்கு ஒரு கண்ணு காட்டின பாருங்க பசங்க ஏதோ என்ன பண்ணிட்டாரு. இது மட்டும் சொல்லிக்கிறேன், கும்பாபிஷேகம் கடைசியாக மேலே ஏறி பண்ணோம். லிட்டராக ஒருத்தர் தான் ஏற முடியும், வேறு யாருமே ஏற முடியாது. என்ன பண்ணிட்டோம், ஏணியை போட்டு ஏற்ற வச்சுட்டு நாங்கள் ஏணி எடுத்துட்டோம். எதனால ஏணி சைடில் இருக்கு, ஏன்னா ஷார்ட் வைக்கும்போது விஷுவலாக தெரிஞ்சிடும்ல. மேலேருந்து காப்பி வரல, டீ வரல, காப்பி வரல, கடுப்பாக திட்டின்னு இருந்தார் எல்லாருமே. இவர் நம்ம செம்பிள் ஜெகன் அவர் மேலே படுத்துட்டார். இவர் இறங்கவும் மாட்டுறாரு, ஏறவும் மாட்டுறாரு. திடீர்னு கும்பாபிஷேகம் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன பண்ணிட்டாரு, கருடம் வந்துட்டான், எல்லாம் பயங்கர வைப்ரேஷன் கிளப்பி விட்டார். கருடம் வந்து உண்மையாகவே கும்பாபிஷேகம் பார்த்தா ஹெலிகாம். அது இவர் எதையாவது ஒன்று இந்த மாதிரி மேலே போய் எதாவது பண்ணி கான்சன்ட்ரேஷன் டைவெர்ட் பண்ணி விட்டு ரியலான இப்போ இந்த பரதநாட்டியம் ஆடினாரு பற்றி அந்த பூசாரி, அந்த கேரக்டருக்கும் சேஷுக்கும் டிஃபரன்ஸே இல்லை, சேம். இன்ஸ்டாகிராம்ல போடும்போது டான்சிங் பூசாரின்னு போட்டு. ஆமா ஆமா ஆமா, இப்போ மாத்தியாச்சு. டான்சிங் ரோஸ் கண்டுபிடிக்கல, டான்சிங் சேஸ். ஆனா ஒரு எத்தனை வருஷம் ஆச்சு இந்த சினிமாக்கு வந்து? நான் வந்து கிட்டத்தட்ட இதுனா 2024ல 24 வருஷம் ஆச்சு. 24-25 வருஷம். 24 வருஷத்துல 24 வருஷம் 24 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப வடக்குப்பட்டி ராமசாமி ரிலீஸுக்கு அப்புறம் நீங்க என்ன உணர்றீங்கண்ணே? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதாவது இத்தனை வருஷங்கள் போராட்டங்கள், எவ்வளோ இழப்புகள், ஓப்பனா சொல்றேன்னா 2010 நான் 2000ல வந்தது. 2010ல எங்க அம்மா இல்லை,
இப்போ லாஸ்ட் இயர் அப்பா இல்லை அம்மா இல்லை, குடும்பம் ரன் பண்ணி ஆகணும், போக்குவரத்து ஆகணும், இதெல்லாம் ஆகணும். நம்மளுக்கு நிறைய வாய்ப்புகள் வருமே, இல்லையே, அப்படி இருக்குது இப்படி இருக்குது, பசங்க அப்பா சப்போர்ட் இருக்கும்போதாவது எல்லாம் பண்ணாரு, யாருமே இல்லையே சப்போர்ட்டுக்கு. நம்மளுக்கு ஓப்பனாக சொல்ல போனால் நம்ம அனாதி ஆகிட்டோமே ஃபீலாக இருந்துச்சு. இப்போ ஒரு கான்ஃபிடென்ட். வடகுப்பட்ட ராமசாமி வந்து ஏதோ நம்ம தண்ணி ஊற்றும், நம்ம குடும்பத்தை காப்பாற்றும், குழந்தைகளை காப்பாற்றும் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது சார். இதில் வந்து நிறைய இழந்துட்டேன் சார். அதாவது சினிமா வேற எங்கேயாவது எங்கள் அப்பா சமையல் வேலை அது இது கூட மாட்டேன். ஆனால் என்னைக்கு இது உள்ள காலை வச்சுன்னு வேற எந்த சப்போர்ட்டிங் வேலை, அந்த வேலை இந்த வேலை எந்த வேலையும் கிடையாது. ஏன்னா சினிமா எனி டைம் எப்போ கூட்டாலும் நடிக்கிறதுக்கு ரெடியாக இருப்பேன், அதை மட்டும் கேரண்டியாக. அதே மாதிரி இந்த ஸ்டேஜ் ப்ரோக்ராம்லாம் போகிறது யார் கேட்டாலும் கமிட் ஆக மாட்டேன். நான் ஒரு நடிகங்க இருக்கேன், நாளைக்கு திடீர்னு ஒரு பெரிய நடிகரோட நடிக்க வாய்ப்பு வரும், ஃபோன் பண்ணி கூப்பிடாங்க, அந்த நேரத்தில் அங்கே போயிட்டு உங்களுக்கு வந்து பொய் சொல்லிட்டு உங்களை ஏமாற்றணும், அது நல்லா இருக்காது. 10 பேர் அதில் நீங்கள் என் பேர்லாம் போட்டு அசிங்கப்படுது, இந்த மாதிரிலாம் எங்கேயுமே போகாமல் வருமானத்தை பார்ப்போம். டிவியிலேருந்து தான் வந்தோம். இது சரி, இது உள்ளே வந்துட்டோம், கொஞ்சம் முயற்சி பண்ணி பார்ப்போம் அப்படின்னு நிற்க வச்ச இந்த 6 வருஷமும் மிகப்பெரிய கஷ்டம். அவ்வளோ கஷ்டங்கள் அனுபவித்து தான் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி. இந்த டோட்டல் வடகுப்பட்டு ராமசாமி டீம், சந்தானம், கார்த்திகை சார், உங்களோட அடுத்தடுத்த படங்களில் கமிட் பண்ண போகிற என்னுடைய அருமை நண்பர், எங்களுடைய மானசீக குரு, எந்த படம் பண்ணாலும் இதில் சேஷு இருக்கணுன்ற ஒரு என்ன பார்த்து ரொம்ப அமௌண்ட்லாம் கடன் சொல்லிட்டு அந்த இடத்துல, அதாவது எந்த இடத்துல கண்ணங்களை இறக்கிட்டியா? இறக்கிடுச்சு இல்ல, எந்த இடத்துல இங்க இன்னும் ரொம்ப கடன்லாம் வச்சு முத்தம் கொடுக்குற இடத்துல டைலாக் இங்க இது மேலே இன்னும் கடன்லாம் இருக்குது பார்த்து பண்ணி எந்த படம் இருந்தாலும் சொல்லி விட்டுருங்க. காட்டு கண்ணத்தை இனி வாழ்க்கையில பேரானந்தம் உங்களுக்கு. தேங்க்யூ அடிக்கிற தூள் கலப்புற எல்லாரும் சேர்த்து. அழகான கோட் ஒன்று இருக்கு சார். உலகத்துல எல்லாத்தையும் யார் சந்தோஷமா வச்சுக்கணும்னு நினைக்கிறேன்னா அவங்களுக்கு தான் இருக்கிற வருத்தங்கள் அதிகம்னு சொல்லுவாங்க. அதையும் காட்டினாரு, எல்லாத்தையும் சந்தோஷமா வச்சு டெக்னாலஜி போற இடத்துல உங்களுக்கு டார்ச்சர் இருக்கு. தயவு செய்து அந்த டான்ஸை வந்து பிராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. எங்க டிவி போனாலும் அந்த டான்ஸ் சொல்லி கொடுமையா இருக்கு. ஆமா, அது திருப்பி போட்டு பார்த்து இதுக்கேற்ற மாதிரி வரணும் மாதிரி புரியுதா உங்களுக்கு? அது கஷ்டப்பட்டு கொஞ்சமா பிராக்டிஸ் பண்ண, இது கட் பண்ணி சேர்த்ததெல்லாம் இருக்குல்ல ஒரு விஷயம். இதுல நம்மளோட டான்ஸ்ல மாத்திரம் ரீச் ஆகி ஜனங்க சிரிச்சு இல்ல, இதுல எல்லாரோடைய வேலையா இருக்கு. எடிட்டர் வேலை இருக்கு, டைரக்டர் வேலை இருக்கு, மியூசிக் டைரக்டர் வேலை இருக்கு, எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துறாங்க. எல்லாரும் சொல்லி கொடுத்துறாங்க, அப்புறம் உங்களுக்கு வேலை இல்லாம போயிடும். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க வடகுப்பட்டு ராமசாமி படத்தை வந்து எல்லாமே ஒரு ஸ்ட்ரெஸ் இந்த விஷயங்கள்லாம் தாண்டி வந்துட்டாங்க. இப்ப என்னன்னா எந்த படமே நீங்க இது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? உங்க ஃப்ரெண்டு யாருக்காவது ஃபோன் பண்ணா என்னடா மச்சான் இந்த படம் பார்த்துட்டியா அப்படின்னா, பார்த்து மச்சான் நேற்று தாண்டா போயிட்டு வந்தோம். யாரும் பண்ணி நான் சுரேஷ் ரமேஷ் எல்லாம் போயிட்டு வந்தாண்டா அப்படின்னு. வடகுப்பட்டு ராமசாமி படத்தை ஃபோன் பண்ணீங்கன்னா என்னுடைய நண்பர்கள் எனக்கு தெரிஞ்ச இது வரலாம். ஆனால் படம் பார்த்தனா நானும் என் ஒய்ஃபு, என் மாமியார், என் பசங்க, எங்கள் அப்பா அம்மாவை கூட்டு போனா இந்த மாதிரி அவங்கவுங்க ஃபேமிலியோட கூட்டு போய் அவங்கள சிரிக்க வச்சு அவங்க ஸ்ட்ரெஸ் எல்லாம் அவங்கள ஒரு சந்தோஷப்படுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. இந்த படம் தான் நிஜமா எனக்கு தெரிஞ்சு மனசார பொய் சொல்லலை நான். அவங்க ஃபேமிலியில இருக்கவங்களை கூட்டு போய் இந்த படத்தை பார்க்க வைக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. நீங்க ஃபேமிலி கூட்டு போனீங்களா? நான் நாளைக்கு ராத்திரி போறேன். எல்லாம் ஏற்பாடு பண்ணேன். இந்த வெற்றிக்கு காரணம் அந்த ஃபேமிலி எங்க ஒரு இந்த தயாரிப்பாளர், எங்க நட்டி சாரு, சந்தானம் சாரு, அதுக்கப்புறம் நீங்க சொன்ன பதில் நாளைக்கு போறேன். நீ படம் நீங்க ரிலீஸ் ஆயிடுச்சு, படம் ரிலீஸ் ஆகி 1 வாரம் ஆச்சு. இவர் ஏன் போனது நான் காரணம் சொல்லிடுறேன். அவங்க மூத்த பையன் பார்த்துட்டான், சூப்பர்ன்ட்டான். இளைய பையனை கூட்டு போய் படம் பார்க்கணும், எக்ஸாம் நடந்துட்டு இருக்கான், அதனால 1 வாரம் படம் பார்க்காம இருக்காரு. இல்லன்னா இவரு அருமையான கேள்வி கேட்டாரு. அது இதை கண்டினியூ பண்ணிடுறேன், இதை முடிச்சிடறேன். அதாவது எங்க தயாரிப்பாளருக்கு, எங்க நட்டி சாருக்கு, சந்தான சாருக்கு, அதுக்கப்புறம் வந்து எங்க கார்த்திக் சாருக்கு, எல்லாருக்கும் வந்து எப்படின்னா கார்த்திக் சார் தொடர்ந்து நிறைய படம் பண்ண இன்னும் 2 மாசத்துக்குள்ள எனக்கு நிறைய பிரச்சனை ஊர்பட்ட பிரச்சனை இருக்கு. அது ரொம்ப நன்றி. அப்புறம் பாத்துக்கங்க. நன்றி.